அனைத்து விவசாய பெருமக்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் அக்ரி பிரவீனா. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, வாழையில வரக்கூடிய சிக்கோடக்கா இலைப்புள்ளி நோய், அந்த இலைக்கருகள் நோயை பத்தி தான் பார்க்க போறோம். இதோட அறிகுறிகள் எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஆரம்ப நிலையில அந்த இலைகளுக்கு மேல வந்துட்டு ஒரு மஞ்சள் அல்லது பழுப்பு நிறத்துல ஒரு புள்ளிகள் மாதிரி இருக்கும். இதே வளர்ச்சி நிலையில பார்த்தீங்க அப்படின்னா, அந்த புள்ளிகள் எல்லாமே வந்துட்டு ஒரு கருப்பு நிற கோடுகளா மாறும். இதே முதிர்ச்சி நிலை எப்படி இருக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கோடுகள்லாம் ஒன்றிணைஞ்சு உங்களுக்கு இலையே முழுக்க வந்துட்டு உங்களுக்கு கருகின மாதிரி ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும். இது வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு அந்த குலைகளோட எடையும் சரி, பழங்களோட எடையும் சரி தனிசமா குறைஞ்சிக்கிட்டே வந்துடும். இதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளைச்சலுமே வந்துட்டு பாதிக்கப்படும். இது வராமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மரத்துக்கும் இன்னொரு வாழை மரத்துக்கும் வந்துட்டு ஸ்பேசிங் சொல்லுவாங்க இல்லையா, அந்த இடைவெளியில் நம்ம கரெக்டாக நட்டுருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி இலைக்கருகள் நோய் வந்துட்டு வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். இதே வந்துருச்சு நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா, வந்த இலைகளை வந்துட்டு நம்ம அப்ரூவ் படுத்திட்டு நம்ம ப்ராடக்டான ஃபெர்டிலிட்டி அண்ட் ஃபெர்டிலிட்டியை யூஸ் பண்ணுறது மூலயமா நம்ம கட்டுப்படுத்திடலாம். இது வந்துட்டு இயற்கை பூஞ்சான கொல்லி கூட்டமைப்பு. இதில் வந்துட்டு 3 வகை நுண்ணீர்கள் இருக்குது. இது வந்துட்டு இயற்கை உர கூட்டமைப்பு. இதில் 6 வகை நுண்ணீர்கள் வந்துட்டு 7 வகையான சத்துக்களை கொடுக்கும். இது எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏக்கருக்கு 2 பாக்கெட்டு தேவையான தண்ணியில் வந்துட்டு குறைஞ்சது 3 நாள் ஊற வச்சுட்டு ஒரு மரத்துக்கு 1 லிட்டர்ன்ற விதத்தில் நம்ம கொடுத்துடணும். நம்ம வந்துட்டு 3 டோஸ் பரிந்துரைப்போம். 15 நாள் இடைவெளியில் பார்த்தீங்கன்னா 3 டோஸ் வேர் சிகிச்சை கொடுக்கறது மூலயமா இந்த இலைக்கருகள் நோயிலிருந்து நம்ம வாழை மரங்களை பாதுகாத்துக்கலாம். எனவே வாழை சாகுபடி செய்யும் அனைத்து விவசாயிகளும் இந்த ஃபெர்டிலிட்டியை பயன்படுத்தி அதிக மகசூலை பெறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தொடர்புக்கு 8807494699.